வெல்கம் டு எல்விஎம் சினிமா. இன்றைக்கி நாம் இந்த திரை விமர்சனத்தில் இயக்குனர் கோகுல் இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் தான் பார்த்திங்கன்னா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா ஜூங்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன்னு சில படங்கள்லாம் எடுத்தார். அதன் அடிப்படையில் வந்து சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற படத்தையும் இவர் தான் எடுத்துருக்கிறாரு. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முத வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பசங்க சின்ன வயசில் போய் நம்ம முடி வெட்ட போவோம். அப்போ என்ன செய்யணும்னா, தன்னை யார் அழகாக முடி வெட்டுறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிச்சி போகும். அப்படி பிடிச்சி போன ஒருத்தனுக்கு என்ன செய்யுதுன்னா, திடீர்னு என்ன செய்யறாங்க, அந்த ஹேர் கட் பண்ணக்கூடிய ஒரு தொழில் அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. அதவே என்ன செய்யறேன்னா, தன்னுடைய வாழ்க்கையோட லட்சியமாக வச்சு என்ன செய்யணும்னா, ஒரு நல்ல ஒரு ஹேர் கட் பண்ணக்கூடிய ஒரு சலூன் கடையை வைக்கணும் அப்படின்னு, பெரிய பிரம்மாண்டமாக வைக்கணும் அப்படின்றது அவனுடைய கனவு. அந்த கனவு நோக்கி என்ன செய்யறான், நகர்றான். அது அவனுக்கு நிறைவேறிச்சா, அதை அவங்க குடும்ப ஃபேமிலி ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதையாகும். இந்த படத்தினுடைய கதை வந்து இதுவே போதுமானது. ஆனால் இதில் என்ன செய்யுதுன்னா, மைய கதையை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யுதுன்னா, இன்ட்ரோலுக்கு அப்புறமா செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கதைக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை உள்ளே வந்து இணைச்சதுனால இந்த படத்தில் என்ன செய்யுதுன்னா, நமக்கு அந்த படத்தினுடைய நம்மளால் ஒன்ற முடியலை அப்படின்றது மைனஸாக இருக்குது. இந்த படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நம்மளுடைய ஓரளவுக்கு என்ன செய்யும், நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா கொண்டு போகிறாங்க. ஜாலியான ஒரு விஷயமா இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி தனக்கான நடிப்பை ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரை எப்படி வெளிப்படுத்தணுமோ, எந்தெந்த இடத்துல சரியாக பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. சில இடங்களில் இமோஷனல் காட்சியிலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன தேறியிருக்காருன்னே சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, லால் தான் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஹேர் கட் பண்ணக்கூடிய ஒரு தாத்தாவாக இருக்கார். அவர் மேலே இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் என்ன செய்யணும்னா, அடுத்த கட்ட நகர்வாக வந்து அவர் பெரிய சலூன் ஆரம்பிக்கணுன்ற கதாநாயகனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அவருடைய டைம் பீரியட் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் நடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து என்ன செய்யலைன்னா, சரியாக அதுக்கடுத்து வரல. அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இன்னமும் வலுவாக. அடுத்தது பார்த்திங்கன்னா சத்யராஜ், அவருக்கு கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. இன்ட்ரோல் பிளாக்கெலாம் நல்லா தெரிக்க விட்டுருக்காரு. பார்த்திங்கன்னா ஒரு பாரில் வந்து பண்ணக்கூடிய காமெடிலாம் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அதெல்லாம் ரசிக்கும்படி இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா கதாநாயகி வந்து 2 கதாநாயகிகளில் இருந்தாங்க. அது அந்த அளவுக்கு என்ன சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பா வச்சது மாதிரி தான் இருக்குது கதாநாயகலாம். அந்த அளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்டிங்லாம் அதில் இல்லை பெருசாக. படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற எல்லாருக்குமே ஒரு நல்ல படம் தான். பட் வந்து அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் படம் என்ன செய்யுதுன்னா, நம்ம சீரியஸாக ஒரு எதை நோக்கி போகுது அப்படின்றது நமக்கு ஒரு சுவாரஸ்யமோ ஒரு தன்மையோ எதுவுமே இந்த படத்தில் இல்லவே இல்லை. ஆனால் நமக்கு என்ன செய்யுதுன்னா, மியூசிக் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாண்டேஜ் ஷாட்டில் தான் 2-3 சாங் வருது. பட் ஆனால் அது பாட்டு நல்லா இருக்கா அப்படின்றத விட கேட்க நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். 2 பாட்டு வந்து கேட்க நல்லா இருக்குது. ஆனால் பாடலுடைய வரிகளை நம்மளால் உள்வாங்க முடியல. அது மாதிரி தான் இருக்குது. சினிமோட்டோகிராஃபி அந்த கிராமத்துக்கு ஏற்ற ஒரு தோரணையோட நல்லா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் பற்றி பார்த்தீங்கன்னா, கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிளி வருது, அதுக்கடுத்து அந்த மாதிரி கான்செப்ட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டான்ஸருக்கு வந்து சலூனில் வாய்ப்பு கொடுக்குறது, அப்புறம் பிரவேசம் பார்க்குறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்து இந்த படத்தினுடைய மைய கதையவே என்ன செய்ய உடைச்சி படத்தின் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டை பூரா என்ன செய்யலாம் போட்டு தள்ளிட்டார் இயக்குனர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து என்ன செய்யணும், கதைக்கு மாறி அப்பாற்பட்டு வேற ஒரு ரூபத்தில் பயணம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கேருந்து நான் சென்னைக்கு பயணம் பண்ணணும்னு சொன்னால் சென்னைக்கு போகாமல் நான் பாட்டு திருப்பூரில் இறங்கின கதையாக இருக்குது இந்த படம். போக வேண்டிய இடம் எதுவோ அந்த இடத்த போய் சேராமல் வழி மாறி வேறு இடத்துக்கு போன மாதிரி தான் இருக்குது இந்த படம். படத்தை பாருங்கள். படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.